இப்போ நீங்கள் பண்ணுறது என்ன ஒர்க் இது? பட்ஸு கம்பெனிலேருந்து இந்த மாதிரி லூஸாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அப்புறமா பேக் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், நேர்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி கரெக்டாக செய்யுங்க. இது லேடிஸுங்க பழகுறதுனா எத்தனை நாளில் அதை பழக முடியும்? ஒரு வாரம் போய் கம்பெனியில் போய் பழகணும். அவங்க சொல்லி தருவாங்க கம்பெனிலே. கம்பெனிக்கு போனால் தான் பழக முடியுமா, இல்லை உங்கள் மாதிரி ஆளுகள் இங்கே நீங்கள் வீட்டுக்கெல்லாம் பக்கத்தில் இருந்தால் நாங்களும் சொல்லி தருவோம். இருந்தாலும் அவங்க போய் சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா சொல்லி தருவாங்க இன்னும் தெளிவாக. இது ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது? ஒரு நாளைக்கு நான் 200 ரூபாய்க்கு பட்ஸு போடுறேன். அதாவது வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே நீங்கள் ஒரு நாளைக்கு 200 சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் தனியாக அதில் இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 சம்பாதிக்க முடியுமா? தனியாக இதையே நீங்கள் செஞ்சீங்கன்னா 300 போகலாம். ஏன்னா வீட்டு வேலை முடிச்சுட்டு தானே அதில் உட்காரணும். அதனால 300 ரூபாய்க்கு வேகமாக ஃபாஸ்ட்டாக போடுறவங்க அவங்களாம் போடுவாங்க. இது எப்படி உங்களுக்கு பேக்கு ஒரு இத்தனை கிலோன்னு கொடுத்துருவாங்களா? கிலோ கணக்கு தானே அது? உங்களுக்கு பைசா வந்து பாக்கெட் கணக்கு. நீங்கள் போடுற ஒரு பாக்கெட் நீங்கள் எண்ணெய் கொண்டு கொடுத்துருவீங்க. அந்த எண்ணிக்கைக்கு தகுந்தது ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 70 பைசா கொடுத்துட்றாங்களா? ஒரு பாக்கெட்டுக்கு 70 பைசா. அது வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு என்ன அமௌண்ட் வரும் உங்களுக்கு? ஏன்னா நேர்களுக்கு 1500 தான் வருமா இல்லை? அது 1500 2000 வரும். இதே கண்டினியூட்டியாக பண்ணிங்கன்னா ஒரு 3000 கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே மேடம், நேர்களுக்கு என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது நல்ல வருமானம் தான். இது வந்து நம்ம அதாவது வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இது செய்கிறதுக்கு நல்ல ஒரு தொழில். ஓகே, நீங்கள் அந்த ஒரு பாக்கெட் மாத்திரம் போட்டு காட்டுங்க எப்படின்ட்டு. ஓகே ஓகே. அதில் ஏதோ ஹோல்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே, என்ன ஹோல்ஸ் அது? அந்த ஹோல்ஸ் இல்லாமல் எல்லாம் கரெக்டாக. சரி, பாக்கெட்டும் நல்லா டைட்டாக இருக்கணும். ஓகே ஓகே, சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே, சூப்பர்.